சண்டே ஈவினிங் ஒரு 5 மணி போல் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெர்ரி டீ தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். டீ, காஃபிக்கு இது பெஸ்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ்னே சொல்லலாம். நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். இதுக்கு சுகர் எதுவுமே தேவைப்படாது. விருப்பப்பட்டீங்கன்னா ஹனி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ட்ரிங்க்குன்னு கூட சொல்லலாம். கையோட டின்னர் வேலையும் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இட்லி கூடவே வேர்க்கடலை துவையல். என்னடா எப்போ பார்த்தாலும் வாரத்தில் ஒரு 3 நாளாவது வேர்க்கடலை துவையல் இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். வாரத்தில் 7 நாள் வேர்க்கடலை துவையல் கொடுத்தா கூட நான் எடுத்துக்குவேன். ஏன்னா எனக்கு இந்த வேர்க்கடலை துவையல் அவ்வளோ பிடிக்கும். பட் இட்லிக்கு எனக்கு இதை வச்சு சாப்பிட பிடிக்காது. ஸோ எனக்கு தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். என்னடா தோசை மாவு வேறு கலரில் இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது கம்பு தோசை. இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 கப்பு கம்புக்கு 1 கப் இட்லி அரிசி, 1/4 கப்பு உளுந்து. இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணிடுங்க.